நாடு முழுவதும் உயிரிழந்த 2 கோடி பேரின் ஆதார் எண்கள் நீக்கப்பட்டதாக ஆதார் ஆணையம் தெரிவித்துள்ள நிலையில் ஆதார் விவரங்களை அப்டேட் செய்த அனுபவம் குறித்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஆதார் பேர் மாத்தினா கூட போய் உட்கார்றாங்க. காலையில் 5 மணிக்கு இதுக்கு வேற டோக்கன் போட்டுருணுங்கிறாங்க. இப்ப 5 மணிக்கு டோக்கன் போடுறாங்கன்னா அவங்க சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அங்க உட்கார்ந்து கிடக்குறாங்க. ஆனா அப்படி பார்த்தாலும் அந்த வேலை முடிஞ்ச பத்தி கிடையாது. ஏன்னா ஒரே வார்த்தை சர்வர் ப்ராப்ளம். இப்போ இந்த ஒரு ஆதார பத்தி சொன்னீங்க, எல்லாம் கொண்டு வந்தீங்க, ஓகே. ஆனா அதுக்குண்டான சர்வரையா இன்னும் ஓபன் பண்ணாம ஸ்பீட் பண்ணாம இருக்கிறீங்க. 2 கோடி பேர் இறந்தவங்களை நீக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா 2 கோடி பேர்ல இறந்தவங்களை யாரா நீக்கிறாங்க, உயிரோட இருக்காங்களா இல்லையானே கரெக்டா ஒரு தெரிய மாட்டேது ஒரு ப்ராசஸ். ஒருவேளை நம்ம வீட்டுல உள்ளவங்கள உயிரோட இருக்கவங்களை நீக்கிட்டாங்களா இல்ல இந்த மாதிரி ஓட்டுக்காக இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது வருதா, கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது சிக்கலா என்னன்னு தெரியல. ஆதாரை நேம் சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் சரி, அப்டேட் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, 5 மணிக்கு போய் டோக்கன் போட்டாதான் எங்களால பண்ண முடியாது. அதாவது தாலுகா ஆபீஸ், யூனியன் ஆபீஸ், போஸ்ட் ஆபீஸ், இந்த மாதிரி எல்லா இடங்களையும் அப்படியே நாங்க போய் டோக்கன் போட்டாலும் எப்படி ஒரு நாள் ஃபுல்லா உட்கார மாதிரி இருக்கு. வீட்டுல எந்த எதுவும் பண்ண முடியல, பிள்ளைங்களுக்கு எதுவும் செய்ய முடியல. இப்ப பிள்ளைகளுக்கே பேரை நீக்கம் பண்ணாலும் ஸ்கூல்ல இருந்து நாங்க கூட்டிட்டு வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட உட்கார முடியல. ஏன்னா ஃபுல் டே உட்கார சொல்றாங்க. அது கொஞ்சம் எங்களுக்கே சிரமமா இருக்கு. ஆதார் திருத்தம் மற்றும் நீக்கம் தொடர்பான தங்களின் அனுபவங்கள் குறித்து மானாமதுரை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.